வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே இப்படி தான் கட்டணும் அப்படி தான் கட்டணும்னு கட்டல, அது ஒன்றுன்னா கட்டினாங்க. மாங்காய் மணக்கட்டை வெள்ளை கலர் கண்ணாடி வச்சுருக்காங்க, சூரிய ஒளி மட்டும் படுறதுக்கு. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெளிச்சமாகவே இருக்கும். இந்த காலத்தில் வீடு கட்டும்போது எவ்வளோ யோசிச்சு கட்டியிருக்காங்க. கிச்சனோட விண்டோ இது. இந்தியாவிலலாம் அடுப்புனா இங்கே தான் சமைப்பாங்க. எங்கே சமைச்சு தான் உள்ளே கொண்டு போவாங்க. துணி வைக்கிற கல் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பக்கெட்டில் பிடிச்சி வச்சுருக்காங்க தண்ணியை. பாட்டி இருக்கும்போது அரிசி நெல் அவல் எல்லாமே சுற்றி எல்லாமே வீட்டில் தான் உடச்சி காணுங்க. ஆட்டுக்கல் இட்லி மாவுலாம் அரைப்பாங்க இல்லையா, அந்த ஆட்டுக்கல் இது. இப்படியே வெளியில் போனால் கிச்சனு. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே இப்படி தான் கட்டணும் அப்படி தான் கட்டணும்னு கட்டல, அது ஒன்றுன்னா கட்டினாங்க. இதான் வந்துட்டு பொருள் வைக்கிற இடம். இப்போ வந்துட்டு இதுவெல்லாம் வச்சுருக்காங்க, பருப்பு. புட்டு பொடி அது இதுன்னு வச்சுருக்காங்க. மாங்காய் அழுத்தம்பருப்பு. ஸ்டோர் ரூம் இது. இது கூண்டுன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. மணக்கட்டை இப்போ எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணலை நாங்கள், அப்படியே சும்மா எடுக்கிறோம் கிச்சனை. இது பார்த்தீங்கன்னா பேக் டோர். இது நான் சொன்னேன் இல்லையா, மேலே நான் வீடியோ எடுக்கும்போது சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ஒயிட் இருக்கும்னுட்டு. இங்கே பாருங்கள், நல்லா இருட்டாக இருக்கா. எங்கே ஒரு வெள்ளை கலர் கண்ணாடி வச்சுருக்காங்க, சூரிய ஒளி மட்டும் படுறதுக்கு. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெளிச்சமாகவே இருக்கும். இப்போ நான் டோர் மூடி இருக்கேன். இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணால் இன்னும் கூட வெளிச்சமாக இருக்கும். நம்ம லைட் போட்டு தான் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. இப்போ லைட் போட்டாச்சு, எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் வீடு கட்டும்போது எவ்வளோ யோசித்து கட்டியிருக்காங்க. இது கிச்சன். இது வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இந்த அடுப்பாக தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, டிசைன் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. முன்னாடியே இந்த காவித்தரை தான் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலாக பண்ணிட்டாங்க அவங்க. கிச்சனோட விண்டோ இது. எப்படி இருக்கு பாருங்க ஜன்னல். இங்கே கூட பார்த்தீங்கன்னா அதே போல் ஒரு வெள்ளை கண்ணாடி வச்சுருப்பாங்க. வெளிச்சம் வந்து சூரிய வெளிச்சம் நேரடியாக படணும்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே நான் லைட்டே ஆன் பண்ணலை, இத்தனைக்கும் டோரு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி இருந்தும் நல்ல வெளிச்சமாக இருக்குது. இப்படிலாம் யோசித்து கட்டியிருக்காங்க வீட்டை. இது என்னன்னா அந்த சாப்பாடு வெடிப்பாங்க இல்லையா, அந்த இடம் இது. இங்கே சாப்பாடு வச்சுட்டு கீழே பாத்திரம் வச்சுட்டு சாப்பாடு வெடிக்கிற இடம். அடுப்பு. முன்னாடிலாம் ஏதாவது நல்ல விசேஷம் எது நடந்தாலும் எல்லாருமே இங்கே தான் வந்து சமைப்பாங்க. அடுப்பு இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறதுல கேஸ் தான் யூஸ் பண்ணுறது.
முன்னாடி வந்துட்டு இங்கே அடுப்பு இருந்ததுனால இந்த இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படியே சமைக்க கொள்ளெல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. நல்லா இருக்குல்ல இது. இப்போ இங்கே சமைக்கிறாங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. ஸோ கடுகு மஞ்சத்தூள் மிளகாத்தூள்னுட்டு அப்படியே சமைக்கும்போது கையை வச்சு எடுப்பாங்க. நல்லா இருக்கு இது. அப்படியே இப்படி போவோம் வெளியில். இது கிச்சன். இந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய படிக்கட்டு. எந்த கல்லுன்னு தெரியல. இது இடியாப்பக்கல், அம்மிக்கல். முன்னாடிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ சித்திக்கு வயசானதுனால மிக்சியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அம்மியில் தான் அரைப்பாங்க. இஞ்சியாக இருந்தாலும் பூண்டாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் டக்குன்னு இங்கே தான் வந்து இடித்து எடுத்துகிட்டு போவாங்க. அதனோட கல் இதோ இருக்குது. இப்போ அவங்களால முடியலன்றதுனால அவங்களால எதுவும் செய்ய முடியல. அப்போ வந்துட்டு இங்கே நின்று இப்படி வந்து இப்படி நின்று இப்படி வச்சு இந்த கல் வச்சு இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு போவாங்க. லுக்கு நல்லாயிருக்கும். நின்று அரைக்கிறதுக்காகவே கரெக்டாக ஒரு சின்ன கேப் கொடுத்துருப்பாங்க. இங்கே நின்று இப்படி நின்று அரைக்கிறதுக்கு. இது தின்ன பாத்திரம்லாம் கழுவி இங்கே தான் வைப்பாங்க. முதலெல்லாம் அடுப்புனா இங்கே தான் சமைப்பாங்க. இங்கே சமைச்சு தான் உள்ளே கொண்டு போவாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு வெறும் சுடு தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கோ ஏதாவது கறிகிரி எடுத்தாங்கன்னா நான்வெஜ்ஜு ஏதாவது பெருசாக எல்லாருக்கும் நிறைய பேருக்கு சமைக்கிறாங்க அப்படின்னும் போது இங்கே யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சின்னதானா கடகடன்னு கேஸில் பண்ணிடுவாங்க. ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்னால் இங்கே தான் தின்ன. விறகு அடுப்பு. சாமான் கழுவுற இடம். இப்போ வரைக்கும் சாமானை வந்துட்டு நாங்கள் வெளியில் தான் கழுவுறது. வீட்டுக்குள்ளெல்லாம் சாமான் கழுவ மாட்டோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற கல். இது கையால் தான் துணி துவைப்பாங்க. இன்னமும் கையால் தான் துணி துவைப்பாங்க எல்லோரும். வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணல. வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு மாதம்தான் ஆச்சு வாஷிங் மிஷின் வாங்கி. அது வரைக்கும் ஃபுல்லாக கையில் தான். இப்போ வரைக்கும் அவங்க கையில் தான் துவைக்கிறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பக்கெட்டில் பிடிச்சி வச்சுருக்காங்க தண்ணியை. நம்ம அப்படியே மூடி வச்சுருவோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு வீட்டில் பாட்டி இருக்கும்போது அரிசி நெல் அவல் எல்லாமே குத்தி எல்லாமே வீட்டில் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி அரோட்டி மாவுக்கு அரோட்டி கிழங்குன்னு கிடைக்குங்க. அரோட்டி. ஆமாம், அந்த அரோட்டி மாவுன்னு சொல்லுவாங்களே நீங்கள். பூவை பொடிடுவோம். இந்த அரோட்டி கிழங்கை இடித்து பொழிஞ்சு அதோட பால் எடுப்பாங்க. அந்த பாலில் எடுத்து காய வச்சாதான் பவுட்ரு. இந்த பவுடர் தான் வந்து இந்த ஆரோ ரூட் பவுடர் அரோட்டி மாவுன்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே டிசம்பர் டைமில் பாயசம் வைக்கிறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். திருவாதிரை டைமில் நம்ம வந்து இது குத்துற கல் எங்கே இருக்கு? கல் கிடையாது, அது வந்து கொம்புல இருக்கும். கொம்பா? உலக்க. அது உலக்க எங்கே எடுத்து உலக்க காணுங்க. உள்ள எடுத்து வச்சுருக்கோம். உள்ளே இருக்கும். எவ்வளோ பெரிய புட்டு பாக்ஸு எல்லாமே வந்துட்டு வெளியில் வந்துடுச்சு. இது வந்துட்டு ஆட்டுக்கல். இட்லி மாவுலாம் அரைப்பாங்க இல்லையா, அந்த ஆட்டுக்கல். இது இந்த பார்த்தீங்கன்னா சேனை, அது வீட்லேயே விளைஞ்ச சேனை. இது
கருணக்கிழங்கு வீட்டில் விளைஞ்சது வச்சுருக்காங்க. இதெல்லாம் தேங்காவை வந்து வச்சுருக்காங்க. உடச்சி டெய்லி தேங்காய் யூஸ் வச்சு போகும். இது கிச்சன்